ராமாயணத்திலே பஞ்சவடியில் இருந்த ராமனும் சீதையும் பஞ்சவடியில் இருந்தார்கள். அப்பொழுது சீதா தேவியை சிறையெடுக்க எண்ணிய ராவணேஸ்வரன் ராமனும் லக்ஷ்மணனும் கூட இருந்தால் கண்டிப்பாக சீதாதேவியை ராவணேஸ்வரனால் சிறையெடுக்க முடியாது. அந்த காரணத்திற்காக அவர்களை 2 பேரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாரீசன் என்ற அசுரனை நீ மாயமானாக சென்று சீதை முன்பாக அவர்கள் வியக்கும்படி நில், அவள் விரும்பும்படி நில் என்று சொல்கிறான். அதன்படியே மாரீசன் என்ற அசுரன் பொன்மயமான மானாக மாறி சீதாதேவி முன்பாக நிற்கிறான். அதை கண்ட சீதாதேவியாகப்பட்டவர் ராமபிரானிடம் இந்த மானை எனக்கு பிடித்து கொடுங்கள் என்று கேட்கிறாள். ஆசையோடு கேட்கிறாள். மனைவி ஆசையோடு கேட்ட காரணத்தினால் ராமபிரான் அந்த மானை பிடிப்பதற்காக முயற்சிக்கிறார். அந்த மான் மறைந்து மறைந்து செல்கிறது. கிட்டத்தட்ட பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய கோதாவரி நதியிலிருந்து மான்பூண்டி ஆறு என்று சொல்லக்கூடிய மணப்பாறை வரைக்கும் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான மைல் தொலைவுக்கு அவர் துரத்தி கொண்டு வருகிறார். அந்த மான் மறைந்து மறைந்து மாயமாக மறைந்து தோன்றுகிறது. அதன் பிறகுதான் அவருக்கு தெரிகிறது இது ஏதோ மாயமான், இது ஏதோ மாய வேலை என்று அவருக்கு புரிகிறது. அதன் பிறகு இந்த மானை மனைவியின் ஆசைக்காக கைத்தாங்களாக பிடிக்க முடியாது என்று சொல்லி அவருடைய அந்த அம்பை அன்பு எய்கிறார் மான் மீது. அந்த அன்பு தொடுத்த இடம்தான் மான் மீது, அந்த மாரீசன் என்கின்ற மான் மீது அன்பு தொடுத்த இடம்தான் இந்த மான்பூண்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றங்கரையோரம். அவர் இந்த மான்பூண்டி கோயில் பேர்லேயே ஊரோட பேரும் இணைந்திருக்குது. மாமுண்டி நல்லாண்டவர்ங்கிற திருக்கோயில் பேர் உருவாகி அது ஒரு உருவில் மாறி நல்லாண்டவர் கோயிலாக இருந்தது ஆண்டவர் கோயிலாக அப்புறம் காலப்போக்கில் மாறி இருக்கிறது. இந்த ஊர் பேரும் ஆண்டவர் கோயில் தான். ஸோ இந்த கோயில்களுக்கு தல வரலாறுன்னு சொல்லிட்டு சிறப்பம்சங்கள் நிறையா இருக்கின்றன. ஒவ்வொரு காலப்போக்கில் ஒவ்வொரு வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. கோயிலானது நாயக்க மன்னர்கள் காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலாகவும் இது கருதப்படுகிறது. பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் அதற்கான அடையாளமாக ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தோட மேல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மீனுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அடையாளமாக வைத்துக்கொண்டு இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்று கண்டறியப்பட்டது. ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, ஆண்டவர் ஒரு நம்மளை மாதிரி வாழ்ந்த ஒரு ஜமீன்தார், அவர் ஒரு ஜமீன்தார் மன்னனாக இருந்து வாழ்ந்து வந்தவர். அவருடைய ஒரு சித்தருடைய அமைப்பு பெற்ற ஒரு மனிதர். அவர்கள் சார்ந்த வகையில் என்னென்ன ஒரு ஜீவானந்த ஆற்றல்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே களவும் கற்றறிந்த ஒரு மன்னர் அவர். ஸோ அவர் இந்த அவருக்கான நினைவிடமாக இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. ஸோ இந்த கோயில் நம்மளுடைய குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மாமுண்டி நல்லாண்டவர் திருத்தலத்தை ராமர் அவதாரத்திலையும் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. ஊருக்கு உள்ளே வரும்பொழுதே பார்த்திங்கன்னா நுழைவாயிலில் ராமர் மானை ஏவியது போல் ஒரு காட்சி இருக்கும். அது காட்சி என்னென்னா, அந்த மான் அழகாக இருக்கிறது என்று ராமனிடம் சீதை கேட்ட பொழுது இந்த மான் இங்கே ஈட்டியால் எய்த காரணத்தினால் இந்த இடத்திற்கு மான்பூண்டி என்று பெயரும் வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்கே மாமுண்டி என்ற பேர் வந்தது. அதை சுற்றியுள்ள இந்த ஆறுகளிலும் இந்த ஊருக்கான பகுதிகளுக்குமே மாமுண்டி நல்லாண்டவர், மாமுண்டி ஆறு, இந்த மாதிரியான பேர்களும் இந்த இடத்திற்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னும் சிறப்பம்சங்களில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த மாமுண்டி நல்லாண்டவர் திருக்கோயில் முன்னாடி உள்ள காலகட்டங்களில் மாமுண்டி நல்லாண்டவராக கோயில் எடுவதற்கு முன்றாக இங்கே இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 7 கருப்போடைய திருத்தலமாகவும் ஒரு கற்பன சுவாமியோட திருத்தலமாகவும் இருந்தது. முத்துக்கற்பன சுவாமின்னு சொல்லுவாங்க. அந்த சுவாமியோட திருத்தலம் தான் இது. ஆண்டவருக்கு முத்துக்கற்பன சுவாமி இடம் கொடுத்து இங்கே நீர் உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அருள் பாவித்து ஆண்டவரை இங்கே இருக்க சொன்ன ஒரு திருத்தலமாக அது மாறி அதற்கு பின்னாடி காலப்போக்கில் இது நல்லாண்டவர் கோயிலாக மாறப்பட்டு இருக்குது. ஆண்டவருங்கிறவர் நம்மளை பற்றி நாயக்க மன்னர். அவர் ஒரு பெருமாள் பக்தர். அவர் பெருமாள் பக்தருங்கிறனால தான் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் அப்படி வைணவ முறைப்படி நமக்கு தீர்த்தமும்
துளசியும் வந்து இங்கே வந்து பிரசாதமாக நமக்கு தராங்க. சப்தகன்னிமார்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருப்பாங்க. அந்த சப்தகன்னிமார்கள் இருப்பதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய மாமுண்டி ஆற்றங்கரையில் சப்தகன்னிகள் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது கயவர்கள் அவர்களை சூறையாட வந்த பொழுது எங்களை யாராவது காப்பாற்ற வாருங்கள் என்று சப்தகன்னிமார்கள் கூச்சலிட்டதாகவும், ஆண்டவர் போய் அங்கே அவர்களை காப்பாற்றி கயவர்களிடமிருந்து காப்பாற்றி அவர்களை ஒரு ஒரு கொடிய சம்பவத்திலிருந்து அவர்களை காத்ததாகவும், அன்றிலிருந்து நீங்கள் நல்லண்ணா என்று சப்தகன்னிகள் அவர்களுக்கு பேர் சூட்டினதனால் அன்றிலிருந்து மாமுண்டி என்ற திருத்தலமானது நல்லாண்டவர் திருத்தலமாக மாறியதும் என்று காலப்போக்கில் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் அதன் அடையாளமாக அங்கே நமக்கு வந்து சப்தகன்னிமார்கள் வச்சுருக்காங்க. அடுத்து லாட சன்னியாசி அவர் நம்மளுடைய மாமுடி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மாமுடி நல்லாண்டவர் சில தந்திர மந்திரங்கள் எல்லாமே லாட சன்னியாசி அவர்களுடைய வழிபோகனாக இருந்து வந்தவராக அதன் அடையாளமாக அங்கே லாட சன்னியாசியோடைய இருப்பிடமாக அவருடைய கருவறையும் அங்கே இருக்கின்றன. மாமுண்டி நல்லாண்டவருடைய தெய்வங்களாக அவங்களுடைய குல தெய்வங்களாக இடங்கள்லேருந்து வந்தக்கூடிய மதுரை வீரன், ஏழுகற்பன சுவாமிகள், பேச்சியம்மா, கற்பர் முத்துக்கற்பன சுவாமி இவ்வாறான தெய்வங்களுமே அங்கே நம் நல்லாண்டவருக்கான சக தெய்வங்களாக கோயிலே இடம்பெற்றுள்ளார்கள். ஊட்டியிலேருந்து வரங்க. இங்கே வந்து நல்லாண்டவர் கோயில் எங்கள் மனசுக்கு வந்து நாங்கள் குலதெய்வத்தை வந்து கும்பிட்றதுக்கு அடிக்க ஒருக்கா நாங்கள் வருவோம். வந்து நாங்கள் அடிக்க ஒருக்கா நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு போவோம். அது நாங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொன்றும் நல்லது நடக்கும். அதனால் நாங்கள் விசேஷமாக பயணம் ஊட்டியிலேருந்து நாங்கள் இங்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு வருவோம். ஸ்பெஷல்னே, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இங்கே திருவிழா வந்து ஆடி மாதம் 5 வெள்ளியுமே திருவிழா நடக்கும். 4வது வெள்ளி திருவிழா. ஜமீன்தார் 18 பெட்டி நாட்டாமை, அப்புறம் அருணத்துறை ஈஓ ஆஃபீஸரு எல்லாம் சேர்ந்து நடத்துவாங்க. திருவிழா சிறப்பாக இருக்கும்.